நான் அம்மையாண்டி லோகாம்பாள், எனக்கு வயசு 70. இந்துக்கள் முஸ்லீம் அப்படின்னு என் வயசுக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இப்போ நடக்கிறத பார்த்தா இனிமே வரும் மக்கள் எல்லோரும் ஒரு மனநிலையா எல்லோரும் சேர்ந்து வாழ வேண்டும், பிரிக்க வேண்டாம். மனசுக்குள்ளையாவது நீ இந்துக்களும் இல்லை நான் முஸ்லீமும் இல்லை அப்படின்னு சொல்லி இனி வரும் மக்கள் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும். அப்புறம் என் கையில் இப்போ நான் ஒரு கருப்பு கயிறு கட்டியிருக்கேன் ஐயா. இந்த கயிறை ஏன் கட்டக்கூடாது, இதனால் என்ன தீமை அப்படின்னு எனக்கு ஒரு விளக்கம் தெரிய வேண்டும். வயதான மூதாட்டியாக இருக்கக்கூடிய அம்மையாண்டி ரோசாம்மாள் இந்து முஸ்லீம்கள் பாகுபாடு இல்லாமல் ஒன்றாக இருக்க வேண்டும், பிரிவினை இருக்கக்கூடாது என்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம். அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சான்களாகத்தான் இந்த தேசத்தில் ஆரம்பத்திலிருந்து இந்துக்களும் முஸ்லீம்களும் வாழ்ந்து வந்திருக்கிறோம். அதைத்தான் இப்போ பிரிக்கக்கூடிய சில வேலைகளை செய்கிறாங்க. அதற்கு நாம் பலியாகி விடக்கூடாது. முஸ்லீம்கள் சொன்னால் அவங்க கொள்கை இது, அவங்க சித்தாந்தம் இது, அவங்க அப்படி தான் இருப்பாங்க. இந்துக்கள் என்று சொன்னால் நம்ம கொள்கை இது, நம்ம சித்தாந்தம் இது, நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ரெண்டு பேரும் புரிந்து கொண்டு அவங்கவுங்க விஷயத்தை அவங்கவுங்க கடைபிடித்து கொண்டோம் என்று சொன்னால் எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சைவம் சாப்பிடக்கூடியவங்க இருக்கிறாங்க, அவங்க சைவம் தான் சாப்பிடுவாங்க. இல்லை நீ அசைவம் சாப்பிடணும் அப்படின்னு போய் நம்ம அவங்கள பலவந்தப்படுத்தக்கூடாது. அது அவங்க கொள்கை. அவர் சைவம் தான் சாப்பிடுவார், நம்ம வீட்டுக்கு விருந்தா வராரா, அவருக்கு சைவ உணவை கொடுத்து அவங்க சித்தாந்தம் அது, அவங்க கொள்கை அது என்பதை நம்ம புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம இலகுவாக நம்முடைய நிலைகளை கொண்டு போயிடலாம். ஆனால் இங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால் திணிக்கிறது, அவங்கள போய் வேகப்படுத்துறது, அடிக்கிறது. நீ ஜெய் ஸ்ரீராம் சொல்லு, நீங்கள் ஜெய் அனுமான் சொல்லு, இல்லைனாக்கா அடிப்போம், இல்லைனா உதைப்போம் அப்படின்னு பேசுறதுனால தான் அந்த வெறுப்புகள் வருவதற்கான ஒரு காரணமாக அமைந்து விடுகிறது. அப்படி இல்லாமல் அவங்க கொள்கை அவர்கள் கடைபிடித்தார்கள் என்று சொன்னால், புரிந்து கொண்டோம் என்று சொன்னாலே நமக்கு பற்றியில் எந்த பிரிவினையும் வராது. அப்படியான ஒரு நிலையை சகோதரி அவங்க வைத்திருக்கிறார்கள். அதை நம்ம வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளும் நாம் நம்ம இன்னொரு மதத்தினரை புரிந்து கொண்டு அவங்க மனம் புண்படாமல் நம்ம வாழ்ந்து இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம மேற்கொள்ள வேண்டும். இதுதான் அவங்க சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறாங்க. கையில் ஒரு கயிறு ஒன்று கட்டியிருக்கிறாங்க. இந்த கயிறு என்ன செய்யும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இஸ்லாமியர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அந்த நம்பிக்கையை நான் உங்ககிட்ட திணிக்க முடியாது. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறது என்பதை வேணால் நான் சொல்லலாம். நீங்கள் உங்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் செய்கிறீர்கள் என்று சொன்னால் அது உங்கள் விருப்பத்திற்குரியது. இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், இன்னைக்கு சில மூட நம்பிக்கைகள் நான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சொல்லும்போது சகோதரர் அவங்க இந்த 7, 8, 6 சம்பந்தமாக கேட்கும்போது சொன்னேன், இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு விஷயத்தை நம்மளா உள்ள நுழைச்சிடக்கூடாது. ஏற்கனவே ஆல்ரெடி இறைவன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டுதலை கொடுத்திருக்கிறார். முகமது நபி அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அப்போ ஒரு மனிதர் எதை செய்யக்கூடாது எதை செய்ய வேண்டும் என்பதெல்லாம் எங்களுக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருச்சு. என்ன நடக்கிறது என்று சொன்னால், இடைத்தரகர் என்று இருந்து கொண்டு கடவுளுக்கும் எனக்கும் மத்தியில் அவர் இருப்பார். அவர் என்ன செய்வார், எனக்கு தேவையானதெல்லாம் கடவுள்கிட்ட அவர் சிபாரிசு பண்ணுவார். இது இஸ்லாம் சொல்லவே இல்லை. நான் நேரடியாக எனக்கு என்ன தேவையோ அதை என்னுடைய இறைவனிடத்தில் நான் கேட்கலாம். என்னுடைய இறைவன் என்னை படைத்திருக்கிறார், என்னுடைய இறைவன் என்னை பாதுகாக்கிறார், என்னுடைய இறைவன் எனக்கு தேவையான எல்லா வாய்ப்புகளையும் எல்லா வசதிகளையும் இந்த உலகத்தில் செய்து தந்திருக்கிறார். என்னுடைய செருப்பு வார் அருந்தால் கூட, நபிகள் நாயகம் சொல்கின்றார்கள், முகமது நபி அவங்க, உன்னுடைய செருப்பு வார் அருந்தால் கூட உன்னுடைய இறைவனிடத்தில் நீ ரொம்ப கேவலமாக தான் நினைப்போம். செருப்பு வார், செருப்பு பிஞ்சிருச்சு, அதற்கான உதவியை கூட நான் என்னுடைய இறைவத்தில் கேட்கலாம். நீங்கள் ஒரு தப்பு செஞ்சிட்டீங்க, ஏதாவது ஒரு தவறு இழைத்து விட்டீர்கள் என்று சொன்னால், ஒரு தவறு செய்து விட்ட அடியார்களே, நீங்கள் இறைவனுடைய அவன் மன்னிப்பானா அப்படின்னு நீங்கள் நம்பிக்கை இழந்துடாதீங்க. உங்களுக்கு ரொம்ப அருகில் இறைவன் இருக்கிறார், அவனிடத்தில் அவன் இறைவனிடத்தில் மட்டும்தான் நாங்கள் கேட்க வேண்டும். எங்களுக்கு நடுவில் யாரும் இடைத்தரகர்கள் நின்று நான் கடவுள்கிட்ட வாங்கி தரேன், உனக்காக நான் கடவுள்கிட்ட பேசுகிறேன்ற தேவையே இல்லை. நான் என்னுடைய இறைவனிடத்தில் நேரடியாக பேசலாம். இப்போ என்னன்னாக்கா, இந்த இடைத்தரகர்கள் இருக்கிறாங்கல்ல, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, குழந்தைக்கு பேர் வைக்கணுமா, நாங்கள் வரோம். வீட்டை புது வீடு கட்டியிருக்கிறியா, அங்கே நாங்கள் வரோம். புதுசாக ஒரு கடை திறக்க போறியா, அங்கே நாங்கள் வரோம். கடவுளிடத்தில் பிரார்த்தனை செய்து உனக்கு தேவையானதை நாங்கள் பெற்றுத்தருகிறோம் சொல்லி வராங்க. யார் இவங்க? முஸ்லீம்களில் உள்ளவர்களை தான் நான் சொல்கிறேன். இமாம்கள் என்று சொல்லக்கூடியவங்க அவர் பொருளாதாரம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக இப்படியெல்லாம் செய்கிறாங்க. அவங்க கிட்ட போய் முஸ்லீம்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்களுக்கு ஒரு நல்ல நாள் சொல்லுங்கள். எதுக்கு நல்ல நாள்? நாங்கள் ஒரு வீடு கட்ட போகிறோம், அதுக்கு ஒரு நல்ல நாள் சொல்லுங்கள். நான் கடையை திறக்க போகிறேன், அதுக்கு ஒரு நல்ல நாள் சொல்லுங்கன்னு கேட்பாங்க. அவர் என்ன பண்ணுவார், நோட் எடுப்பார். அவர் ஏதோ கணக்கெல்லாம் போட்டு இவருக்கு இந்த இதில் இது இருக்குது அது இருக்குது இது இருக்குன்னு பார்த்து ஒரு நல்ல நாள் சொல்ல போகிறாரான்னா கிடையாது. நோட் எடுத்து பார்ப்பாரு, திங்கக்கிழமை இந்த பாய் கூப்பிட்ருக்காரு,
செவ்வாய்க்கிழமை இந்த பாய் கூப்பிட்ருக்காரு, புதன்கிழமை இந்த பாய் கூப்பிட்ருக்காரு, வியாழக்கிழமை ஃப்ரீயாக இருக்குது பாய், உங்களுக்கு வியாழக்கிழமை இந்த நேரம் உங்களுக்கு நல்ல நாள் நல்ல நேரம் அப்படின்றவார். முஸ்லீம்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் ஒரு நல்ல நாளை நிர்ணயித்து தருவாருன்ட்டு அவர்கிட்ட போய் இன்னும் கேட்குறாங்க. நல்ல நாளையோ கெட்ட நாளையோ யாராலையும் முடிவு செய்யவே முடியாது. இது நல்ல நாள் இது கெட்ட நாள்னு சொல்லலாம் முடியாது. இப்போ டிசம்பர் 26 சுனாமி வந்துச்சு, ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போயிட்டாங்க, லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. இது கெட்ட நாளா? இது டிசம்பர் 26 நீங்கள் கெட்ட நாள் என்று சொன்னீர்கள் என்று சொன்னால், ஒரு வினாடிக்கு 4 குழந்தைகள் இந்த உலகத்தில் பிறந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் உயர் நிலையை அடையக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள், ஒவ்வொரு நாளும் சந்தோஷத்தை சந்திக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள், ஒவ்வொரு நாளும் திருமணம் முடிக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். டிசம்பர் 26 ஒரு நல்ல நாள் என்றோ ஒரு கெட்ட நாள் என்றோ நம்மால் முடிவு செய்து விட முடியாது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நாள் நல்ல நாள், சில கட்டம்லாம் போட்டு வச்சுருவாங்க. இஸ்லாமிய இமாம்களாக இருக்கக்கூடியவங்கள ஒரு 6-7 கட்டத்தை போட்டு வச்சு அதில் சில நம்பர்களை போட்டு ஏதோ கணக்கு பண்ணுற மாதிரி போட்டு நல்ல நாள் கெட்ட நாள்ன்றதை சொல்லுவாங்க. அப்படி சொல்ல முடியாது. இப்போ உதாரணத்துக்கு சில வரலாற்று விஷயங்களை சொன்னால் உங்களுக்கு புரியும். நபிகள் நாயகம் அவர்கள் பிறந்தது திங்கட்கிழமை, நபிகள் நாயகம் அவர்கள் இறந்ததும் திங்கட்கிழமை. மோசஸ் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்துவர்கள் மோசஸ்னுவாங்க, நாங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம், மூசான்னு இறை தூதர் இருக்கிறாங்க. அவர்கள் ஃப்ரௌன் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடிய மன்னனிடமிருந்து காக்கப்பட்டது ஒரு நாள், ஆஷுரா நாள்னு நாங்கள் அதை சொல்லுவோம். இதே ஆஷுரா நாளில் தான் இஸ்லாமியர்கள் எதிர்பார்க்காத கர்பலா போர் நடந்ததும் அதே நாள் தான். ஒரு நல்லது நடக்கிற அன்னைக்கு ஒரு கெட்டது நடக்கும். அப்போ இந்த நாள் என்பது ஒரு நல்ல நாள், இந்த நாள் ஒரு கெட்ட நாள் என்பதை யாராலும் முடிவு செய்ய முடியாது. ஆனால் இமாம்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, சம்பாதிக்கணும், வருமானத்துக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி கணக்கு போட்டு இது நல்ல நாள் இது கெட்ட நாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இந்த மாதிரி வீடு திறக்கிறது கடை திறக்கிறது அதுக்கெல்லாம் வர்றது. அந்த இமாம்கள் தான் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு கயிறு எடுப்பாங்க, கயிறை எடுத்து அந்த கயிறில் சில முடிச்சுகளை போடுவாங்க. அந்த முடிச்சுகளை போடுறதுக்கு அவங்க ஒரு ரீசன் சொல்லுவாங்க. நான் ஒரு முதல் முடிச்சில் திருக்குரானை ஓதி அதில் ஊதி அதை முடிச்சு போட்டு வைத்திருக்கிறேன். நம்ம போனோம்னீங்களேன், ஃபுன் போட்டு ஒரு முடிச்சு போடுவார். அவர் இன்னும் ஒரு 4-5 முடிச்சு போடுவார். இஸ்லாமிய மார்க்களை ஏமாத்துறதுக்காக செய்யக்கூடியது. இது எப்படி அது உள்ளே முடிச்சு போட முடியுமா? குரானை கொண்டு போய் ஒரு முடிச்சுக்குள்ளே அடைக்கிற முடியுமா? புரிஞ்சுக்கணும்னாக்கா, இப்போ நீங்கள் எல்லாரும் பிள்ளைகளை படிக்க வைக்க அனுப்புறீங்க, ஒரு பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புறீங்க, பிள்ளைங்க படிக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்க வைக்கணும்னு சொல்லி ஒரு கணக்கு டீச்சர்கிட்ட அனுப்புறீங்க, இன்னும் நல்லா படிக்க வைக்கணும்னு அறிவியல் டீச்சர்கிட்ட அனுப்புறீங்க. கணக்கு டீச்சர்கிட்ட 1500 ரூபாய் ஃபீஸு, அறிவியல் டீச்சர்கிட்ட ஒரு 1500 ரூபாய் ஃபீஸு. பிள்ளைங்க படிக்க போயிருச்சு. கணக்கு டீச்சர்கிட்ட படிச்சுட்டு வரும்போது ஒரு கயிறு எடுத்துகிட்டு வருது பிள்ளை. அதே மாதிரி அறிவியல் டீச்சர்கிட்ட வரும்போது ஒரு கயிறு எடுத்துகிட்டு வருது பிள்ளை. என்னப்பா, கணக்கு பாடத்தை எல்லாம் படித்து அந்த முடிச்சுக்குள்ளே போட்டு ஊதிட்டாங்க டீச்சர், அதை கட்டிக்க சொன்னாங்க. அறிவியல் டீச்சர் அதே மாதிரி முடிச்சு போட்டு கொடுத்துட்டாங்க, கையை கட்டிக்க சொன்னாங்க, ஏற்றுக்குவீங்களா? என்ன வார்த்தைலாம் கேட்போம். என்னங்க, பிள்ளைய படிக்க அனுப்புனாக்கா இதை முடிச்சு போட்டு கொடுத்தேன், அதை கைட்டிக்கின்றீங்களே, இது என்ன இது அப்படின்னு கேட்போமா கேட்க மாட்டோமா? அப்போ நம்ம பணம் போகிற நேரத்தில் சில நேரங்களில் உலக விஷயங்கள் அறிவுபூர்வமாக நடந்துடுறோம். சில நேரங்களில் நம்ம அறிவு என்ன ஆயிருதுனாக்கா, அவங்க சொல்லக்கூடியதை கேட்டுக்கிட்டு நம்ம சரி இவங்க ஏதோ ஒரு நல்ல மந்திரம்லாம் படித்தவங்க ஏதோ கரெக்டாக சொல்கிறாங்க போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரின்னு நினச்சிடறோம். அதுக்கு இஸ்லாத்துக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அந்த அடிப்படையில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, கையில் கயிறு கட்டுவாங்க. உனக்கு பேய் பிடிக்காது அதெல்லாம் இல்லைன்னு நம்ம ஆரம்பத்திலே சொல்லிட்டோம். சிலருக்கு நோய் வாய்ப்பட்டு இருந்தாங்கனாக்கா அப்போ கயிறு கட்டுவாங்க. இது என்ன, இது நோய் வாய்ப்பட்டாக்கா கயிறு கட்டினா சரியாயிருமா? அப்புறம் அப்போலோ ஹாஸ்பிட்டல் எதுக்கு, பில்ரோத் ஹாஸ்பிட்டல் எதுக்கு, இன்னும் இருக்கக்கூடிய டாக்டர் அந்த சகோதர டாக்டர்லாம் படிச்சிருக்கிறாங்களே இவங்களாம் எதுக்கு? அப்போ ஒரு நோய் வந்து விட்டது என்று சொன்னால் உரிய மருத்துவத்தை தான் நம்ம தேடி போக வேண்டுமே தவிர, சும்மா கயிறு கட்டினா அந்த கயிறு குணமாக்கிறாதுன்னா அனாசினா மெட்டாசினா, அது என்ன வேறு ஏதாவது மாத்திரையா, அது நோயை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் அதில் ஏதாவது இருக்கா என்ன, இதையெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். மனுஷனுக்கு இறைவன் பகுத்தறிவு என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவை கொடுத்துருக்கிறார். இந்த அறிவை கொண்டு இது என்ன பயனுள்ளது தானா என்பதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அது சுத்தமான ஒரு மூட நம்பிக்கை. இஸ்லாமிய மார்க்கத்தின் பெயரால் சில இமாம்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அந்த கயிறு கட்டுவதால் நோய் குணமாகாது. இறைவன் நாடினால் மருத்துவம் பார்த்தால் நோய் குணமாகும். இதுதான் அதில் உள்ள விஷயம். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்